நேற்றுக்கு ஈவினிங் 6 மணி இருக்கும். என் அப்பா கல்யாண வீட்டுக்கு போகலான்னு சொல்ல நாங்களும் ரெடியாக இருக்கேன். எனக்கு பூ வைக்கிறது ரொம்ப பிடிக்கும். உங்களுக்கும் பிடிக்கும்னா ஒயிட் ஹார்ட் கமெண்ட் பண்ணுங்கள். ஸோ க்யூட்டாக ரெடி ஆகிட்டு அப்படியே ஃபிட் செக்லாம் பண்ணிவிட்டு நானும் அம்மாவும் வெயிட் பண்ணிகிட்டே இருக்கோம். என் அப்பா வந்துட்டு கடைசி வரைக்கும் வரல. எங்கடா ஆளை காணோமேனு நானும் என் அம்மாவும் இதுக்கு மேலே வெயிட் பண்ண முடியாதுன்னு பார்க்குறது கிளம்பிட்டோம். அங்கே போய் பார்த்தா குட்டீஸ்லாம் க்யூட்டாக ரெடி ஆகிருந்தாங்க. என் அப்பா அவங்கள ரெஸ்ட்டு இருந்தாங்க. அதனால தான் லேட் ஆயிடுச்சு. அப்புறம் என்ன, கல்யாண வீட்டுக்கு கிளம்ப வேண்டியதான். கிளம்பி அங்கே ரீச் ஆனதுக்கப்புறமா நம்ம ஃபங்க்ஷனுக்கெல்லாம் முதல்ல எதுக்கு போவோம்? சாப்பாடு. நமக்கு சோறு தான் முக்கியம். அதுக்கு தான் ஃபஸ்ட்டே போயிட்டேன். நம்ம வேறு டயட்டில் இருந்தோம். ஆனால் நேயர்களின் விருப்பம் படி இதுக்கு மேலே மெலிய வேணான்னு சொல்லிட்டு நான் வந்து டயட்டை ஸ்டாப் பண்ணுறேன். அதுக்குன்னு நிறையவும் சாப்பிடக்கூடாதுன்னு நான் நினச்சேன். ஆனால் இந்த சாப்பாடு பார்த்ததுக்கப்புறமா என்னால் சாப்பிடாம இருக்க முடியல. ரொம்ப ஓவராக சாப்பிட்டுட்டேன். சாப்பிட்டு முடித்த திருப்தியோட பொண்ணு மாப்பிள்ளையை பார்க்க போயிட்டோம். அங்கே க்யூட்டாக இந்த பொம்மை எல்லாம் நிப்பாட்டி இருந்தாங்க. இது பேர் என்னன்னு தெரில. இது வந்துட்டு அஃப்கோர்ஸ் இது மினி மவுஸ். எல்லாமே பார்த்து அவங்களுக்கெல்லாம் ஹேண்ட் ஷேக்லாம் கொடுத்துட்டு பொண்ணு மாப்பிள்ளையை பார்த்துட்டு வெளியே வந்து பார்த்தா கோலா உருண்டை, டீ, பானிபூரி, ட்ரிங்க்ஸ், பாப்கார்ன், ஐயோ என்னென்னமோ வச்சுருந்தாங்க. இன்றைக்கி ஒரு புடி அப்படின்னு ரொம்ப நாளுக்கு அப்புறமா நிறைய சாப்பிட்ருக்கேன். இது சாப்பிட்டதுக்கே நான் ஒரு 10 நாள் டயட் இருக்கணும்னு நினைக்கிறேன். ஓகே, எல்லாம் ஒரு சைடில் இருக்கட்டும். வந்ததுக்கு ஒரு திருப்தியான சாப்பாடையும் சாப்பிட்டுட்டு அப்படியே வீட்டுக்கு கிளம்பிட்டோம். ஸோ இந்த வீடியோ அவ்வளோதான். உங்களில் எத்தனை பேருக்கு இப்படி ஃபங்க்ஷனுக்குலாம் போயிட்டு வீட்டுக்கு வந்துட்டு ஃப்ரெஷ்ஷப் ஆகிட்டு அப்படியே நிம்மதியாக இருக்கிறது பிடிக்குங்கன்னு கமெண்ட் பண்ணுங்கள். டாடா பாய்.